ஹாய் கைஸ். வணக்கம் காய்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பில்டிங்கில் தான் போச்சு. என்னடா இன்ட்ரோலையே இப்படி தற்கொலை பண்ணிட்டானே. ஐயோ, இன்ஃபினிட்டி கோடு வேறு போடலையே, செத்துட்டான், வேஸ்டட். அதாகப்பட்டது இந்த பெரிய பில்டிங்லேருந்து நிறையா கார்ஸ் விட்டு ஏற்றி போக போகிறோம். டேமேஜ் ஆகாமல் எப்படி நிற்குதுங்கிறது தான் மேட்ரு. ஓகே காய்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு ஏ ப்ரோஸ் கேமிங். ஓகே, கரெக்டாக நின்றுக்கிட்டாச்சு. ஓகே, மங்களகரகமாக எந்த காரை போடலான்னா ரோல்ஸ் ரைஸ் போடலாம். ஓகே, 2000 போட்டாச்சு. அதுக்கு அடியே படாது, எப்படி போவ பார்க்கலாம். ஓகே, சும்மா கார் பயங்கரமாக தான் இருக்குது. இந்த காருக்கு எத்தனை டேமேஜ் ஆகுதுன்னு பார்த்துடலாம். ஆமாம் கைஸ், யாராவது லைக் போடாமல் பார்த்துருந்தீங்கன்னா உடனே ஒரு லைக் போடுங்க. எங்களுக்கு அவ்வளோக்கா வியூஸே போகிறதில்ல. கவலைகளை சொல்ல வேண்டாம் என்று பார்க்கிறேன். கவலைகளை சொல்லி இந்த வீடியோவை ஸ்பாயில் பண்ண வேணாம்ட்டு. ஓகே, எதிரியாச்சு என்ன கம்முறுது. ஓகே, என்னடா அது ரோல்ஸ் ரைஸு தலையிலாக தான் குதிப்பேன் அப்படின்னே குதிக்க மாட்டிருக்கு. சுத்தம் தலையில வந்துச்சு. ஆஹா, இது நல்ல காரு. ஆக்சுவலாக இது நல்லா லேண்ட் ஆகிருக்க வேண்டியது, ஆனால் இப்படி கம்துக்குச்சு. இதுக்கு கரெக்டாக தான் குதிச்சிச்சு, இதுக்கு சேதமே ஆகல. இதுக்கு ஆமாம் 100% வந்திருக்கணும், ஆனால் இப்படி ஆயிடுச்சு. எந்திராடே. ஓகே, இதுக்கு நம்ம எத்தனை பர்சன்டேஜ் கொடுக்கலாம்? ஆனால் எந்த விதமான டேமேஜ் இல்லை, நான் கமுந்துக்குச்சு. அதனால் இதுக்கு 50% கொடுத்துடலாம். ஓகே, இதுக்கு 50 கொடுத்துக்கலாம். 100க்கு பாதி. இப்போ மேலே போயிடலாம். ஓகே, மேலே போயிடலாம். நான் வந்தாச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நல்ல காரை, செகண்ட் காரை செலக்ட் பண்ணணும். போலீஸ் கார் போட்டுக்கலாம். போடலாம். குண்டு கார். ஓகே, நல்லா ஒரு தடிமாட்டு காராக போட்டு. உங்களுக்கு ஏதாவது கோடு தெரியலன்னா நாங்கள் போடுறதுலேயே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த காரோட கோடு இதுதானே. இதில் ஒரு சில கார்ஸ் தான் நாங்கள் போடாமல் விட்ருப்போம், மீதி எல்லா காரும் போட்டுருவோம். ஆமாம், ஏன்னா எல்லா காரும் போட்டால் அது வேணால் பார்ட் 2 போடலாம். நீங்கள் எதாவது கமெண்ட் பண்ணுங்கள், இது மாதிரி எதாவது ட்ரை பண்ணலாமான்ட்டு. ஓகே ஓகே, போய் எகிரியலாம். எகிரிடுச்சு. ஆமாம், பார்க்காத பார்த்தா கமுந்துட மாட்டிருக்கு. கமுந்துற மாதிரி தான் இருக்குது. வந்துருச்சு. இது என்னடா இது? அதுக்கப்புறம் தானாகவே போகுது கைஸ். நம்ம அழுத்தின ஸ்பீட் அப்படி. ஒரு கதவு புட்டுச்சு. ஆமாம், ஒரு கதவு மட்டும் லைட்டாக புட்டுக்குச்சு. இந்த கதவு நல்லா தான் இருக்குது. அதனால் இதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்கலாம்னா 92% கொடுக்கலாம். ஓகே, இதுதான் நல்ல ஸ்கோர் நினைக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்த கார் என்ன பண்ணலாம்? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிடிஆர் போட்டுக்கலாம். ஜிடிஆரே போட்டுக்குவோம். அதோட கோடு வந்து 3005. 3001 போட்டிங்கன்னா போட்டு வந்துடும். ஆமாம், போட்டு. ஓகே, இந்த கார் சூப்பராக தான் இருக்குது. புதுசாக அப்டேட்டில் வந்த கார் கைஸ், அதனால தான் சூப்பராக இருக்குது. நல்லா கலராகவும் இருக்குது. ஆமாம், நல்லா மாடிஃபை பண்ணியிருக்காங்க. இருக்கிறதுலே நல்ல கலர்னா அது இந்த காருக்கு தான். ஆமாம், அதே மாதிரி ரொம்ப ஸ்பீடாகவும் போகுது. கண்ட்ரோல் பண்ணுறது. இந்த காருக்கு பிளாக் கலர் செட் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் கைஸ். ஓகே, குச்சாச்சு. நல்ல பர்சன்டேஜ் தான் ஒரு நினைக்கிறேன் இருக்குது. இதுவும் அதே மாதிரி பேலன்ஸ் வச்சு எங்கடா தானா போகுது, திருப்பிடா. திருப்பியாச்சு. இதுக்கு நல்ல பர்சன்டேஜ் கொடுக்கணும், ஏன்னா நல்லாவே போயிருக்குது. ஆனால் 100க்கு கொடுக்க முடியாது, ஏன்னா எக்ஸாம்பிள் அப்படி தானே பண்ணுறாங்க. ஏன்னா 98 கொடுத்துடலாம். 98. ஆமாம், 98 கொடுத்துடலாம் கைஸ். ஓகே, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 98%. ஓகே, மேலே வந்துக்கலாம். ஓகே, நாங்கள் எப்படி மேலே வரோம்னா சேவ் போட்டுக்கிறோம் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் நாங்கள் லோடு பண்ணி தான் வரோம். இந்த ட்ரிக் எப்படின்னு உங்களுக்கே தெரியும். சரி, இப்போ ஒரு நல்ல காராக போடலாமே. ஓகே, இப்போ இந்த கார் இது தார் போட்டுக்கலாம். 90. ஆமாம், தார். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜீப்பு. கோடெலாம் பார்த்து வச்சுக்கோங்க, உங்களுக்கும் யூஸ் ஆகலாம். ஓகே, இந்த ஜீப்பை பார்த்தா மலமாமிச்ச மாதிரி இருக்குது. ஆமாம், நல்லா ஆஃப் ரோடு ஜீப் மாதிரி தான் இருக்குது. டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா மாற்றிக்கலாம். ஆமாம், பின்னாடி ஒரு டயர் வேறு இருக்கு. ஓகே, கரெக்டாக கடைசியில் இது ரிவர்ஸில் கூச்சிட போகுது. அப்படியே இருக்கலாம். எகிரியாச்சு கம்பெனி. ஓகே, இது எப்படி வரும்? எதுவும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். தலையில விழுக போகுதுன்னு நினைக்கிறேன். இல்லை எதுவும் ஆகல. ஆமாம் தான். நினைச்சு எங்கடா வீலில் விட்டுட்டு போகுது. என்னடா கமுந்துருச்சு. தானா பல்ட்டி போட்டு கமுறுது. என்னடா எப்படி விழுந்துருச்சு? ஒரு கதவு புட்டுக்குச்சு, கமுந்துக்குச்சு. அதனால இது கம்மியாக தான் தரணும். இதுக்கு பர்சன்டேஜ் அவ்வளோக்கா கொடுக்கக்கூடாது கைஸ், ஏன்னா ரொம்ப மோசம். டயரில் மாட்டி செத்துறாது. அட பாவிடா, வேஸ்டேடே பண்ணிடுச்சு கைஸ். அதனால எனக்கு ஃபெயில் பண்ணி விட்றலாம். 20%. 100க்கு இது ஃபெயிலு. ஜஸ்ட் பாஸ் கூட அவ்வளோ, ஏன்னா என்னை கொன்னுருச்சு. தார் ஜிபி இவ்வளோ மோசமாக பண்ணணும்னு நினச்சி கூட பார்க்கல. சரி, இப்போ வேறு என்ன பண்ணலாம்? தானா பல்ட்டிலாம் போட்டுருச்சு கைஸ். அது ஆடி கார் போடலாமா? ஓகே, இல்லை இந்த கார் போடலாம். இது காரா? ஐயோ, காருக்கு பதிலாக நாய் வந்துருச்சு. புகாட்டி போட்டுக்கலாம். இந்த நாய் அப்படியே ஓரமாக விட்ருவோம். இப்போ வந்து போட்டுக்கலாம். இப்போ என்ன கார் போடலாம்? புகாட்டி போட்டுக்கலாம். புகாட்டியே போட்டுக்கலாம். ஓகே, இதோட கோடு வந்து பார்த்தீங்கன்னா 800.
எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், ஏன்னா இது ஃபேமஸான கார்ஸ். ரோட்டில் இது அதிகமாக சுற்றிட்டு கிடக்கும். ஓகே, நாய் வேறு அங்கே கிடக்குது. நாயை வச்சு குதிச்சு பார்த்தா நாம் தான் சாப்பிடணும்னு நினைக்கிறேன். நாய்க்கு ஒன்றுமே ஆகாது, செத்து போயிடும். ஓகே, இந்த கார் என்ன ஸ்லோவாக போகுது. நாயை வச்சு குதிக்கலாமான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இங்கேயே விழுந்துட மாட்டேருக்கே. தென்னை மரத்தில் போய் லேண்ட் ஆக போதோ? இல்லை முன்னாடி தான் போகுதா? இங்கே பாருங்க, சொன்ன மாதிரியே 2 பேர் இருக்காங்க. சொன்ன மாதிரி என்னடா இது ஃப்ளிப்லாம் அடிக்குது. இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் படத்தில் வர மாதிரியே. புட்டுக்குச்சு. ஏடா தானா என்ன மாதிரி ஒருத்தன் இருக்கான், அவனை போய் முட்டுது. 2 கதவு புட்டுக்குச்சு. இப்போ ஒரு கதவு புட்டுற மாதிரி இருக்கு. இப்போ நான் வண்டி எடுத்தேன்னா இன்னொரு கதை வரும். பார்த்தீங்களா வருது. ஓகே, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜான பர்சன்டேஜ் தான். 68% லேண்ட் ஆயிடுச்சு. ஆனால் சைடில் புட்டுக்குச்சு, அதனால தாங்க. இப்போ நம்ம கோயிங்னஸ் போட்டுக்கலாம். 900 இதோட கோடு வந்து பார்த்தீங்கன்னா. ஓகே, இதுவும் ரோட்டில் சுற்றிட்டு இருக்கிற தான். ஆமாம், இதுவும் அதிகமாகவே ரோட்டில் சுற்றும். ஓகே, ரிவர்ஸ் போட்டுக்கலாம். இது சும்மாவே டபா டபான்னு விழுகும் வேகமாக ஓட்டிகிட்டு போனோம்னாவே. முன்னாடி உடைக்கும், பின்னாடி உடைக்கும், உடையும். இப்போ எப்படி ஆச்சு? ஓகே, இப்போ எப்படி விழுக போதோ? எகிரியாச்சு கமர போகுது. அழகில போ. பல்ட்டி போட்டு நிற்கிதுப்பா. எங்கே ஒரு கதவை புட்டுட்டு போயிடுச்சு எங்கேயோ. இன்னொரு கதவை மட்டும் எங்கடா தானா போகுது முட்டு. தானா கதவு கிட்ட போய் கதவு புட்டுக்கிட்டு போய் வீட்டில் அடிச்சதுனால இது கம்மியாக தான் தரணும். ஆமாம், இது தனியாக பிஞ்சே போயிடுச்சு. அதனால் 55% கொடுக்கலாம் 100க்கு. அதுவே இதுக்கு அதிகம் தான், கம்மியாக தான் கொடுக்கணும். சரி, மேலே போய். ஓகே, லோட் போடலாம். உங்களுக்கு நாங்கள் போடுற காரில் எந்த கார் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கார்? ஒரு 2 கார் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எது பிடிக்கும்னு. இப்போ என்ன கார் போடலாம்? ஆடி தள்ளுபடி வாங்கினேன். ஆடி கார் போடலாம். இதுவும் ரோட்டில் சுற்றிட்டு கிடைக்கிற வேஸ்ட்டு கார் தான். ஆமாம், இது இப்போ ரோட்டில் அதிகமாக சுற்றுற மாதிரி என் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் ஸ்பீடாக தான் போகும். ஆமாம், கண்ணு மூணு தெரியாமல் போகும். கண்ட்ரோலே பண்ண முடியாது கைஸ். எத்தனை பேர் இந்த ஆடிக்காரை இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்க? கண்ட்ரோல் பண்ண முடியாத மாதிரி. எத்தனை பேர் ஆடிக்கார ஆடு தள்ளிப்படி இல்லை வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். டேய் லூஸ் தரமாக பேசாது. ஓகே. என்ன முன்னாடி புட்டுக்குச்சு. அடா இப்படிலாம் கதவு புட்டுக்குச்சு. இப்படிலாம் ஃப்ளிப் அடிக்குதே. பின்னாடியும் புட்டுக்கு போகுது. பின்னாடி தொங்குதுடா டே. ஒரு இடி அடிச்சுன்னா போட்டுக்கும். முன்னாடி எல்லாம் காணாமல் போச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோசமான நிலைமையில தான் இருக்குது. பின்னாடி வேறு ஆடிட்டு இருக்குது. அதனால் இது கம்மியாகவே கொடுத்துடலாம். ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா 35% ஜஸ்ட்டு பாஸ் தான் கைஸ் ஆகிருக்கு. ஓகே, எக்ஸாம்பிள் அது ஜஸ்ட்டு பாஸ். இப்போ வேறு காரு, அது பேர் மறந்து போச்சு. 4000. இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாயிலே வரல. போர்ஷி. இன்னமும் போசாச்சே. இதுவும் ஆடி கார் மாதிரியே இருக்கும், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். வேகமாக தான் போவோம். இதுவும் ஆடி கார் மாதிரி பண்ணுவோம். ஓகே, ரிவர்ஸ் எடுத்துக்கலாம். ஆனால் பார்க்க ஆடிக்காரோட ஸ்டைலாக தான் இருக்குது. ஆமாம், ஆடிக்காரோட ஸ்டைலாக தான் இருக்குது. ஓகே, ஜம்ப் பண்ணிடுச்சு. என்ன போதோ குதிக்குதே. கமர போதான் தெரியுது. கமர போதான் தலையில குதிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இதுவும் பாரு ஆடிக்காரோட பண்ணுது. முன்னாடி புட்டுக்குச்சு, 2 கதவும் புட்டுக்குச்சு. முன்னாடி எங்கேயோ போயிடுச்சு, 2 கதவு ஆடிட்டு இருக்குது. கொடுக்கலாமா வேணாமான்னு. இதுக்கும் கம்மியாக தான் தரணும். ஆமாம், இதுக்கும் ஒரு கம்மியான பர்சன்டேஜ் தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். 100க்கு இதுக்கு எவ்வளோ கொடுக்கலாம்னா ஒரு 40 கொடுக்கலாமா? இது கொஞ்சம் பார்க்கலாம். 47% கொடுக்கலாம். ஓகே, ஏன்னா இது அந்தளவுக்கு மோசமாக தான் இருக்குது. மேலே போய் சேர்ந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது பஸ்ஸை வச்சு ட்ரை பண்ண போகிறோம். காருன்னு தான் சொல்லியிருப்போம், பஸ்ஸும் 4 வீலர் தான். அதுக்கு தான் கார் ஃபோட்டோ. எங்கடா இது எட்ஜில் தொங்கிட்டு இருக்கிறான்டா. இவன் டிரைவர் மட்டும் இங்கே கிடக்குறான். எட்டி பார்த்துட்டு இருக்கான்டா. இல்லை வெளியே தெரியணும்டா, கண்ணு தெரிய மாட்டேங்கலாம். ஜஸ்ட் மிஸ் இவன் தான் அந்த இடத்துல இருக்கான். ரிவர்ஸ் போவோம். எவ்வளோ பெரிய பஸ் வெளியே விழுந்துச்சுன்னா எடுக்க முடியாது. ஓகே, பஸ்ஸை கொண்டு வந்து பஸ் ரொம்ப ஸ்லோவாக தான் கைஸ் போகுது. இதோட கோடு வேணால் பார்த்துக்கோங்க, 5599. பஸ்ஸு சின்னதாக கொண்டு வந்தால் ஸ்பீடாக அப்படியே உழுக போகுதுன்னு நினைக்கிறேன். செட்டாக ஆமாம், அதே இல்லை பறக்குது. ஓகே, குதி குதி அப்படியே தானே வருது. ஒன்றுமே அவ்வளோ காய்ஸ் பார்த்தீங்களா? ஒன்றுமே அவ்வளோ லைட்டாக அப்படியே சாஞ்சிருக்குது. மற்றபடி அப்படியே லேண்ட் ஆயிடுச்சு. ஒன்றுமே அவ்வளோ. இதுக்கு 100க்கு 110 கொடுக்கலாம். ஆமாம், 100க்கு 100 தாண்டியே கொடுக்கலாம் கைஸ். ஏன்னா அந்தளவுக்கு ஸ்மூத்தாக போயிருக்கு. அதனால் 110 கொடுக்கலாம். இதுதான் அவுட் ஆஃப் 100. சரி, ஜேசிபி போட்டுக்கலாம். ஜேசிபி வந்து அதுவும் 4 வீலர் தான், அதனால் அதையும் போட்டுக்கலாம். 6677. ஓகே, மேலே தெரியிற காரு பக்கத்தில் தெரியுது கிளிச் ஆயிடுச்சு கைஸ். ஓகே, ஓட்டலாம். ஜேசிபிலாம் கண்ட்ரோல் பண்ண போகிறதில்ல, ஒன்லி ஆக்சிலரேஷன். ஆமாம், ரிவர்ஸ் எடுத்து முன்னாடி போகிறது தான். என்ன சம்மந்தமே இல்லாமல் இறங்குறான். டேய் இருறா, தானா கிளிச் ஆகிடுச்சு கைஸ். ஓகே, மறுபடியும் போய்க்கலாம். மறுபடியும் ஏயாச்சு. ஓகே ஓகே, ரிவர்ஸ் எடுத்துகிட்டு ஜேசிபி என்ன ஆக போதோ.
எகிரு அதுக்குள்ளே எகிரு. இன்னும் இந்த அப்டேட்டில் டிராக்டர் தான் கொண்டு வரல கைஸ். ஓகே என்னடா இவ்வளோ ஸ்லோவாக போகுது? குதிச்சலாமா? குதிச்சாச்சு. ஜேசிபி கொண்டு ஆவதாட்டு இருக்கு. குதிச்ச பிறகு குதிச்சிடலாமான்னு கேளு. என்னடா அப்படியே நேருக்கு நேரம் அவளுக்கு போதாட்டு இருக்குடா. ஒன்றுமே ஆகல. இது பஸ்ஸோட பயங்கரமாக பண்ணுது கைஸ். இதுக்கு 100க்கு 130 கொடுக்கலாம். நீ எல்லாம் அள்ளி கொடுத்துவா. இதுவும் அவுட் ஆஃப் ரேஞ்ச் தான், 100 தாண்டி தான் போகுது. ஆனால் அப்படியே நின்றுச்சு. அதனால் பஸ்ஸோட 1% அதிகமாக கொடுக்கலாம். ஆக்சுவலாக நாங்கள் 100க்கு தான் கொடுக்கணும், ஆனால் 100க்கு தாண்டியே போயிட்டுருக்குதா, அதனால தான் இப்படி பண்ணுறோம். சரி இப்போ என்ன கார் பண்ணலாம்? இந்த வண்டியை பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் 4 வீலர் தான், அதனால் கேட்கக்கூடாது. இது ஒரு ட்ரக்கு. ஆமாம் இது வந்து பார்த்தீங்கன்னா 1212. ஓகே ரிவர்ஸ் எடுத்தாச்சு. ஓகே இது இடம் ரொம்ப ஸ்லோவாக போகுதுடா, பஸ்ஸோட ஸ்லோவாக போகுதுடா. பஸ்ஸே உளுந்துரு எகுது உளுந்துரு தலையில உழுக போகுதுன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை அப்படியே நேருக்கு நேரம் உழுக போகுது. அப்படியே விழுந்துருச்சு. கதவு போட்டுக்குச்சு. கண்ணாடி கதவெல்லாம் போட்டுக்குச்சு. கண்ணாடி உடஞ்சிருச்சு. கதவு 2 ஆடிட்டு இருக்குது. தென்னை மரத்தில் முட்டுதுடா தானா. இதுக்கு 2 கம்மியாக தான் கொடுக்கணும். ஆமாம் இது கன்ஃபார்ம் கம்மியாக தான் கொடுக்கணும். இது ஃபஸ்ட்டு செஸ்ட்டு பாஸாவது ஆகுமா? இரு கொஞ்சம் வெளியே வந்து பார்க்கலாம். இதுக்கு எவ்வளோ தேரும், காயெல்லாம் கிடைக்காது, தேருமான்னு பார்க்கலாம். கதவு பாரு தானாக திறந்துக்குது. கண்ணாடி சுக்குநூறாக போயிடுச்சு, ஓட்டையாகவே தெரியுது. ஆமாம் முன்னாடி எதுவும் கலந்துக்கல. அதனால் இதுக்கு ஒரு 100க்கு எவ்வளோ கொடுக்கலாம்னா ஒரு 55% கொடுக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் அதிகம் தான், 45 இந்த மாதிரி தான் கொடுக்கணும். இருந்தாலும் கொடுத்துருவோம். வந்தாச்சு. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 012 போட்டுக்கலாம். இது 4 வீலர் இல்லைடா, நீங்கள் கேட்கக்கூடாது. இது 4 வீலரோட மெர்ஜ் ஆனது சைடில். ஆமாம் பார்த்தீங்களா, அந்த ட்ரக்கு தான் பின்னாடி இது பண்ணியிருக்கு. 2 ட்ரக் இருக்குல்ல, அது நாங்கள் ஃபஸ்ட்டு கோடு பண்ணும்போது தொங்கிட்டு இருந்தது, அதனால தான். ஓகே இது அப்படியே எடுத்துக்கலாம். இது ரொம்ப தூரம் பறக்குதுடா, அந்த ட்ரக்கோட இது ரொம்ப தூரம் போகுது. சூப்பர் மேன். என்ன இதுக்கு லைட்டாக சேதமாகும் அவ்வளோதான். அழகாக லேண்ட் ஆயிடுச்சு. ஆமாம் அழகாக லேண்ட் ஆயிடுச்சு. வெயிட்டான பொருளை லேண்ட் ஆயிடுமா லைட்டாக திரும்பிக்குது. இதில் பைக்கை நிறுத்திட்டு இது பண்ணிடணும்டா. பைக்கு பறந்துருக்குமா என்ன இருக்குன்னு செக் பண்ணியிருக்கலாம். ஓகே இதுக்கு 120% கொடுக்கலாம். ஏன்னா இது இவ்வளோ பெரிய வண்டி கரெக்டாக லேண்ட் ஆகிருக்குதே பெரிய விஷயம், அதனால தான் கொடுக்குறோம். சரி இப்போ வேறு ஒரு கோடு போடலாம். வேறு எந்த வண்டியும் அந்த இதை பிரேக் பண்ணாது. ஆட்டோ போடலாம். ஆட்டோக்காரன் இது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்துச்சு அப்டேட்டில். இதோட கோடு வந்து பார்த்துக்கோங்க. ஆட்டோக்காரன் 4 தெரிஞ்ச ரூட்டுக்கார எந்த ரூட்டும் எனக்கு தெரியும். ஏன்னா இந்தியன் பைக் ரேசிங் ஆராய்ச்சி பண்ணவன் நான். கம்முனுறா. ஓகே எப்படியாச்சு ஆட்டோ அந்த சவுண்டே வித்தியாசமாக தான் போயிருக்கு. சைடில் ஹாரன்லாம் வச்சுருக்கானுங்க, ஆனால் ஹாரன் ஆப்ஷன் இல்லை. அடா எப்படி வந்துச்சு? அடா ஃப்ரண்ட் வீல் தூக்கிட்டு இருக்குது. இதுக்கு இது நல்லாவே இருக்குது. பாரு சைடில் கீர் போகிறதுல இருக்குது, ஹாரன் அப்படியே தான் இருக்குது. இதுக்கு எவ்வளோ கொடுக்கலாம்? இதுக்கு ஒரு 99% கொடுக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் ஆடிடுச்சு. ஏன்னா சின்ன வெஹிக்கிள் தான். 100 கொடுத்துருக்கலாம், ஆனால் 100 கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு 100 தாண்டியும் கொடுக்குறேன். என்னமோ 99% கொடுக்கலாம். சரி வேறு என்ன வண்டி போடலாம்? வேறு வந்து இது லம்போகினி போட்டுக்கலாம். லம்போகினி போட்டுக்கலாம். அதோட கோடு என்னமோ ஒரு மேடா 700. ஓகே லம்போகினியோட கோடு இதுதான். இதுவும் ரோட்டில் அதிகமாக சுற்றிட்டு கிடக்கும். இது லம்போகினி 2 தான். லம்போகினி 1ஓட கோடு என்னென்னா 4 தடவை 3 போட்டிங்கன்னா வரும். ஆமாம் நிறைய அதுலேயே வெர்ஷன் 1, 2ன்னு இருக்குது. ஓகே இதான் லாஸ்ட்டு காருன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஓகே ஃபுல் ஸ்பீடில் வந்து பறந்துருச்சு. இது கண்டிப்பாக டாப்பாக கலந்துக்கும். ஆமாம் இது ஏன்னா பயங்கரமாக உடஞ்சிக்கும். சொன்ன மாதிரி ஒரு கதவை போட்டுக்குச்சு. தலைகீழ கம்பிக்குச்சு. அப்படியே இறங்கி பாரு, இது கம்மியாக தான் நீ தருவ. ஏன்னா இறங்கி கீழே விழுந்து செத்து போயிடுவான். அதுதான் செத்தெல்லாம் போக மாட்டான். ஓகே அப்படியே விழுந்துக்கிட்டான். என்னடா இது ஏறாடே வெளிவாடா. இதுக்கு ஒரு 50% கொடுத்துக்கலாம் கைஸ். ஏன்னா இதுக்கு அவ்வளோ கொடுக்குறதே பெருசு. தலைக்கீழ வேறு கம்பிக்குச்சு. ஓகே இந்த வீடியோ பிடிச்சா நீங்கள் என்ன லைக் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். யாராவது லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுக்கு அவ்வளோக்கா வியூஸே போக மாட்டேங்குது. நாங்கள் இதுதான் இந்தியன் பைக் ரைடிங்கில் போடுற ஒரு ஃபஸ்ட்டு வீடியோனே சொல்லணும். ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு போன வீடியோ நாங்கள் நிஞ்சா ராசி போட்டிருக்கோம். அதே மாதிரி கோஸ்ட் ரைடரு 10 குஸ்டாட் அசோசியன்ஸ் இந்த மாதிரி நிறையா நாங்கள் போட்டிருக்கோம். எங்களுக்கு அவ்வளோக்கா வியூஸே வரதில்லை, இருந்தாலும் நாங்கள் போட்டுட்ருக்குறோம். ஓகே கைஸ் நான் வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். இது மாதிரி நம்ம வேறு ஏதோ கண்டென்ட் பண்ணலான்னாலும் சொல்லுங்கள், அதையும் பண்ணிடலாம். ஷார்ட்ஸில் போட்டு பார்த்தா அப்பயும் வியூஸ் வரல. வீடியோவில் போட்டு பார்த்தாலும் ஒரு நீங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் மிஷன்ஸ் கொடுத்தாலும் நாங்கள் மிஷன்ஸ் மாதிரியும் பண்ணுவோம். ஆமாம் ஏதாவது மித்து உங்களுக்கு தோணுச்சுனாலும் கொடுங்க. வீடியோஸில் போட்டால் ஒரு 20 வியூஸ் கூட தாண்ட மாட்டேங்குது.
ஓகே கைஸ் ஃபைனலாக நான் அதிகமாக பேசாமல் இந்த வீடியோவை கட் பண்ணிக்கிறேன்.